மலேசியாவின் கல்வி வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இடைநிலை கல்வியை கட்டாயமாக்கும் கல்வி மசோதா 2025 மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் இதை மனிதவள மேம்பாட்டில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையாக பாராட்டினார். கல்வி ஒவ்வொரு குழந்தையின் உரிமை என்பதையும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். 1996ஆம் ஆண்டு கல்வி சட்டத்தில் செய்யப்பட்ட இந்த திருத்தம் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் இருதரப்பு ஆதரவை பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது வறுமை சுழற்சியை உடைக்கவும், வேலை வாய்ப்பை மேம்படுத்தவும், தேசிய போட்டித்தன்மையை வலுப்படுத்தவும் உதவும் என்று எடுத்துரைத்தனர். இந்த மசோதா அனைத்து மலேசிய பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகள் இடைநிலை கல்வி முழுவதும், அதாவது SPM அல்லது அங்கீகரிக்கப்பட்ட TVET தகுதி பெறும் வரை பள்ளியில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. அது மட்டுமின்றி குறைந்த வருவாய் பிரிவினரிடையே பள்ளி படிப்பை நிறுத்தும் காரணங்கள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.